இந்தியாவில் பிறப்பால் யாருக்கும் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கணக்கை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்ற விஜயின் பேச்சுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். இருமாப்புடன் 200 தொகுதியில் வெல்வோம், மக்களை மைனஸ் ஆக்குவார்கள் என்று சொல்லியிருக்காரு. எல்லாம் தேர்தலுக்கு இன்னும் 15 மாசம் இருக்கு. கூட்டணிகள்லாம் அமையட்டும். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால இப்பவே இந்த இவருடைய சொல்ற மேடையில சொல்ற பிரகடனங்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. பிறப்பில் முதல்வராக, கருத்தியல் முதல்வராக வேண்டும் அப்படின்னு பிறப்பில் யாருமே முதல்வர் ஆவது கிடையாது. இந்தியாவில் யாருக்குமே எந்த அரசாங்க பதவியும் பிறப்பின் மூலமாக வருவது கிடையாது. இந்தியாவில் யாராக இருந்தாலும் தேர்தலை சந்தித்து அதுல பெரும்பான்மை பெற்றுதான் பதவிக்கு வர முடியுமே தவிர பிறப்பால் யாரும் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. 2024 மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. மன்னராட்சி என்பது இந்தியாவில ஒழித்து 1947க்கு முன்னாடியே அதிலிருந்து ஒழிந்து விட்டது. பிரிவி பர்ஸ் 1971 ஒழித்து விட்டது. ரெண்டையும் காங்கிரஸ் கட்சி பண்ணிருச்சு. இந்தியாவில் இது சரித்திரம் புரியாதவர்கள் தான் சொல்லுவார்கள் இந்தியாவில மன்னராட்சி இருக்கு. எந்த விதத்திலும் இந்தியாவில் மன்னராட்சி கிடையாது. பிறப்பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயில் ட்ரஸ்டி கூட பிறப்பால முடியாது. இனிமே HRNC கோயில் அதுவும் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணும். பிறப்பால் எந்த பதவியும் யாருக்கும் இந்தியாவிலே பிறப்பால் கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழையால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழ்நாடு வந்துள்ளது. முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்பட்ட சேதங்களை 7 பேர் கொண்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பம்பையாறு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டனர். மத்திய குழு ஆய்வின் போது வருவாய் மற்றும் பேரிடர் துறை முதன்மை செயலாளர் அமுதா, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உடனிருந்தனர். இந்நிலையில் வெள்ள பாதிப்பு ஆய்விற்கு பிறகு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்ட நிலையில் வெள்ளம் மற்றும் புயல் சேதம் குறித்து மத்திய குழுவினரிடம் எடுத்துரைத்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் நாளை ஆய்வு செய்ய இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்க இருப்பதாக ரங்கசாமி கூறியுள்ளார். மத்திய குழு நாளைக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை வராங்க. நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணிருக்கோம்? 614 கோடி எழுதி கொடுத்துருக்கோம். மத்திய அரசு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 2 நாள் இருப்பாங்க, திங்கட்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சொத்து வரி உயர்வு மற்றும் GSTயை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் நாளை கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து வியாபாரிகள் சங்கங்கள் அறிவித்துள்ளது. வரி உயர்வு, புதிய வரி விதிப்புகள், மின் கட்டணம் உயர்வு, GST உள்ளிட்டவற்றால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 50,000த்திற்கும் மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளதாக வியாபாரிகள் சங்க பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 18ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு கடந்த வருடத்திலேயே 5000 ரேஷன் கார்டுகளை மாநகராட்சியிலே கலெக்டர் ஆபீஸில் ஒப்படைத்துவிட்டு வெளியூரிலிருந்து வந்த வியாபாரிகள், தொழிலாளர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள்.